ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கோல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹைடெக் லேபில் செலக்ட் ஆகிருக்கக்கூடிய ஏஎஸ்க்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இது. நம்மளுடைய நேமை வந்து ஸ்டாஃப் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இது இன்னமும் வந்து நிறைய பேர் வந்து செய்யாமல் இருக்கீங்க, நிறைய பேருக்கு எரர் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு தெளிவான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் வந்து உங்களுடைய நேமு ஸ்டாஃப் லிஸ்ட்டில் எம்எஸ்சில் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, எம்எஸ்சில் உங்கள் ஸ்கூலுடைய ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி போயிருக்காங்க. அங்கே உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அடுத்து பார்த்தோம்னா ஸ்டாஃப் அப்படிங்கிற டேப் இருக்கும். ஸோ அந்த ஸ்டாஃப் டேபை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாஃப் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்தோம்னா எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்க உங்கள் ஸ்கூலில் அப்படிங்கிற லிஸ்ட் வரும். அதில் பார்த்தோம்னா மேலே லெஃப்ட் சைடில் ஆட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து மேலே ரைட் சைடில் கேட்டகரி வந்து நான் டீச்சிங் ஸ்டாஃப் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறமா பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டிருப்பாங்க. உங்கள் ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, உங்கள் ஆதார் படி உங்கள் நேம் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கரெக்ட். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கேட்பாங்க. நம்ம இந்த ஒர்க் வந்து அப்பாயின்மெண்ட் எப்படி இது பண்ணியிருக்கோம், நம்ம என்ன ஒர்க்குக்கு நம்ம செலக்ட் ஆகிருக்கோம் அப்படிங்கிறது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் செலக்ட் பண்ணிக்கணும். நமக்கு பேசிஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னாக்க கெல்ட்ரானோடது இது வந்து ரெகுலர் இல்லை, கான்ட்ராக்ட் பேசிஸ். அப்போ தான் கான்ட்ராக்ட்னு போட்டிங்கன்னா தான் கரெக்டாக பின்னாடி வந்து உங்களுக்கு எம்ப்ளாயி நம்பர்லாம் வந்து கேட்காம இருக்கும். ஸோ கான்ட்ராக்ட்னு கொடுக்கணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ட்ரைனிங் டீட்டெயில்ஸ் கேட்கும். அப்புறம் நம்ம சயின்ஸ், சோஷியல், மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் எந்த லெவலில் நம்ம செஞ்சுருக்கோம், செகண்டரி லெவலாக, ஹையர் செகண்டரி லெவலாக, கிராஜுவேட்டாக, யூஜியா, பிஜியா அப்படிங்கிறது எல்லாமே கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற விஷயங்கள்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு லாஸ்ட்டாக நமக்கு பேங்க் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐஎஃப்எஸ்சி கோட் போட்டோம் அப்படின்னா பேங்க் நேமு, பிரான்ச்சு எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட் நம்பர் மட்டும் கொடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக பேன் டீட்டெயில்ஸ், பேன் கார்டு நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க, அதையும் நம்ம கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போதைக்கு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணுறது ஒரே ஒரு வாட்டி மட்டும் சேவ் கொடுங்க. எரர் காட்டுற மாதிரி இருக்கும், ஆனாலும் உங்களுக்கு எம்எஸ்சில் வந்து அந்த நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் அதை பற்றி கவலை வேணாம். மல்டிபிள் டைம் இதை நீங்கள் சேவ் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது வந்து எரர் காட்டுற மாதிரி இருக்கும், நிறைய டூப்ளிகேட் என்ட்ரி விழுந்துடும். ஸோ இது போல் நிறைய பேர் ப்ராப்ளம் சொல்லியிருந்தாங்க, டூப்ளிகேட் என்ட்ரி விழுந்துருச்சு. அப்படி சப்போஸ் உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் என்ட்ரி விழுந்துருச்சு அப்படின்னா அந்த நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த என்ட்ரியில் ஒரே ஒரு என்ட்ரியை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் வந்து நீங்கள் உங்கள் நேம் வந்து டிஸ்பிளே இந்த ஸ்டாஃப் லிஸ்ட்டில் டிஸ்பிளே ஆகும். இல்லை லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு க்ரீன் கலரில் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து ஏரோ மார்க் போட்டு வரும். அது காமன் பூலுக்கு நீங்கள் அந்த என்ட்ரி போடுறது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க ரீசன் கேட்கும். ரீசனில் வந்து டபுள் என்ட்ரி அப்படின்னு கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா மற்ற எல்லாமே டெலிட் ஆகிடும். அந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் நீங்கள் உங்களோட நேமை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த வகையில் உங்களோட நேம் வந்து எம்எஸ்சில் வந்து டிஸ்பிளே ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிஎன்எஸ்சிடி அட்டனன்ஸ்லேயும் உங்கள் நேம் வரலாம். நெக்ஸ்ட் வந்து டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ்லேயும் உங்கள் நேம் வந்து டிஸ்பிளே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இது இந்த எம்எஸ் ஒர்க்கை சீக்கிரமே உங்களோட நேமை நான் டீச்சிங் ஸ்டாஃப் லிஸ்ட்டில் வந்து சேர்த்துருங்க. அப்படி சேர்த்திங்கன்னா உங்களுடைய அட்டனன்ஸ் வந்து அவங்க ஸ்கூல்லேயே நம்ம போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எத்தனை நாள் நம்ம ஒர்க் வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அதுவும் ஒரு அத்தாட்சியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து கரெக்டாக செய்யுங்க. இன்னமும் கூட நிறைய பேர் இந்த எம்எஸ் பதிவை வந்து இன்னுமே செய்யாமல் இருக்கீங்க. ஸோ கரெக்டாக செஞ்சுருங்க. இது செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய நேமும் வந்து ஸ்கூலோட லிஸ்ட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.